இதற்கு இப்போ மனம் என்ற ஒன்றை எல்லாம் பேசுவோம். மனம் என்றால் என்ன என்றால் அது ஒரு குரங்கு என்றுதான் அப்படிதான் தெரியும். அப்படி இல்லை. மனம்தான் பிரபஞ்சத்திலேயே பெரிய சக்தி வாய்ந்த பொருள். இறைவன் என்பது ஒரு பழம் என்று வைத்துக் கொண்டோம்னா அதனுடைய ஆற்றல் மனம், அதுதான் இறைவன். மனம் இறைவன், மனம் என்பது வேற வேற இல்லை. இறைவனுடைய விரிவு ஆற்றல் தான் மனமாக இருக்கிறது. எதையும் நினைச்சாலும் மனதை கொண்டுதான் நினைக்கணும். இறைவனையே நினைச்சாலும் கூட மனதை கொண்டுதான் நினைக்கணும். அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த மனம் உடைய மனிதன் அதை ஹிதமாக நடத்த வேண்டும் அல்லவா? அதுக்குத்தான் மனஹிதன் என்று பேர் வச்சிருக்காங்க. அத்தகைய ஆற்றலை ஒவ்வொருவரும் பெற்று மனஹிதமாக மனிதனாக வாழ்வதற்கு நாம் வாழ்க்கையே மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் படிப்படியாக என்ற எல்லா பயிற்சிகளையும் இன்று தொடங்குறோம். அப்போ அந்த மனம் என்ற போது இதுவரையில விஞ்ஞானத்திலும் சரி மெஞ்ஞானத்திலும் சரி மனதுக்கு விளக்கம் இதுவரைக்கும் வரல. காரணம் என்னன்னா, இது வெறும் சொல்லுக்கு அடங்காது. சொல்லுனால விலைக்கு விட முடியாது. அது அவனே அவனுடைய மனதை கொண்டு அந்த மனதுக்கு அடித்தளமான உள்ள இறைநிலையோடு இணைத்து அங்கதான் இந்த அறிவை உயர்த்தி அறிந்து கொள்ளும். அதற்கு இறைநிலையும் அவனுடைய சக்தியிலிருந்து வெளிப்படக்கூடிய அலையும் சேர்ந்தது தான் நம்ம உடல்ல ஜீவகாந்தமாக இருக்கிறது. அந்த ஜீவகாந்தம் தான் உடல் இயக்கத்துக்கும் சக்தி, மன இயக்கத்துக்கும் சக்தி. அந்த ஜீவகாந்தம் தான் நமக்கு உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கிற போது அதனுடைய சுழற்சியில மைய ஈர்ப்பு ஏற்பட்டு அது கருமையம் என்பதாக ஆங்கிலத்துல ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்வார்கள். அதுதான் மூலாதாரம் என்ற இடத்துல மையம் கொண்டு, அதாவது ஆசன வாய்க்கும் பால் குறிக்கும் மையத்துல இடம் பெற்று அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தம் அங்கதான் அமைந்திருக்கிறது. அதை மூலாதாரம் என்று சொல்வார்கள் யோகியர்கள் எல்லாம். அந்த இடத்துல சக்தி திரண்டு அழுத்தம் பெற்றிருக்கும். அங்கதான் இப்ப நாம் ஏதாயிலும் பார்த்தோம். இப்போ ஒரு மயில பார்க்கிறோம், அவ்வளவு அழகா இருக்குது. அது கண்ணில் ஒரு சிறு அளவுல பிரதிபலிக்குது. எந்த புலன் மூலமாக எதை உணர்ந்தாலும் மூளைக்கு போகும். மூளையில போனது புள்ளி வடிவம் ஆயிடாது. அது ஜீவகாந்த சக்தியில கலந்து ஓடி கருமையத்துல போய் அங்கேயே அப்படியே இறுகி இருப்பாயிடும். மீண்டும் அதே மனச்சூழலால வரும்போது அந்த இருப்பான அந்த பதிவு மூளையின் செல்களாக விரித்து காட்டும் போது எண்ணமாக மலரும். அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு உடல் செல்கள் எல்லாம் செயல்படும் போது செயல்களாகவும் மலரும். அப்போ இத்தகைய மனதுக்கு உட்பொருளாக உள்ள இறைநிலை, இந்த இரண்டுக்கும் இடையில ஏற்படக்கூடிய செயல்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா அந்த மனதை அதுக்கு அடித்தளமான உள்ள அந்த பேராற்றலோடு இணைந்து தியானம் செய்யணும். அப்படி செய்யறதுக்கு இறைநிலையும் அதனுடைய அலையும் சேர்ந்ததான் ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தத்தினுடைய அழுத்தம் மைய புள்ளி மூலாதாரத்தில் இருக்கிறது அல்லவா, அங்க இருக்கிற வரைக்கும் அது உணர முடியாது. அது மேல கொண்டு வரணும். ஆய்க்கு நிலை இங்க வந்தாலும் சரி மேல வந்தாலும் சரி, அதன் பிறகுதான் அந்த சக்தியை உணர முடியும் மனிதனால. அப்படி உணர்ந்து கொண்டா ஒரு தடவை வாழ்நாள் முழுவதும் அதுவே போதுமானது. அதை உணர்ந்து 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 மேலும் 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 பெருகிக் கொள்ளார்கள். அவருடைய உயிர் சக்தியிலிருந்து வரக்கூடிய அலையை சீடர்களுக்கு பாய்ச்சி அதுவே நிலைக்கு கொண்டு வருவதுதான் முதல் ஞானஸ்தானம் என்றும்
அது உபதேசம் என்றும் சொல்லுது. அழகக்கூடிய சக்தி மேலே வருமாறு அதற்கு இப்போ திருப்பம் கொடுத்துட்டோம். இதுல இருந்து உடல்ல உள்ள ரசாயனங்கள் எல்லாம் படிப்படியாக நல்ல விதமா மாறிக்கொண்டிருக்கும். மனநிலை சிறப்பு உயர்வு பெறும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மாரி அம்மன்னு சொல்றாங்க. மூலாதாரத்தில் இருக்கிறத இடம் மாற்றி அமைச்சிட்டோம்னா, அதாவது சக்திக்கு அம்மைன்னுட்டு ஒரு பேரு, மாரி அம்மை. மாரியம்மைன்னா நெற்றிக்கு வந்தாச்சு. அதுதான் அந்த மாரி அம்மைகள் எல்லாம் பொம்மை வைக்கிறாங்களே, தலை வரைக்கும் தான் வைப்பாங்க. அது அடையாளமே இதுதான். இந்த தவம், அதாவது சக்தி மேல கொண்டு வந்து பழகி கொண்டோம்னா மன அலைச்சூழல் ரொம்ப நுழைகி வர ஆரம்பிக்கும். அப்பொழுது பெனிட்ரேட்டிவ், எந்த சக்தியோடவும் எந்த பொருளோடவும் ஊடுருவி ஆராயும் திறமை இன்று முதல் கொண்டு வரும். அதெல்லாம் நல்லா பழகி கொள்ளணும். அதனுடைய பயனையும் அவ்வப்போது அறிந்து கொள்ளணும். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்று நீ உலகம் மீது வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும், வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி. வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோருக்கு சாதகமாய் வாழ மட்டும். வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் பலமாய் வாழ என்ற முறையில வாழ்க்கையில மனதுக்கும் உடலுக்கும் இடையே உள்ள உறவறிந்து, தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள உறவறிந்து, ஆங்காங்கு உள்ள சமுதாயத்துக்கும் உலக நாடுகளுக்கும் உள்ள உறவறிந்து நாம் வாழ வேண்டியபடி வாழ்வோமே ஆனால் அமைதி நிலவும், உடல் நலமும் மனவளமும் பெருகும், வாழ்க்கை சீராக அமையும். எந்த நேரத்திலையும் நம்முடைய உடல் இயக்கம் ஒத்து வரணும். எந்த செயல் செய்தாலும் இத பெண்களுக்கெல்லாம் நாட்டியம் என்ற முறையில அந்த உடற்பயிற்சியை அந்த காலத்துல கற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விதமான அசைவுல கொடுத்து எல்லா உறுப்புகளும் எல்லா வகையிலையும் இயங்குற போது எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் வலுவா இருக்காது, ரொம்ப லேசா இருக்கும். நல்ல திறமையாகவும் செய்ய முடியும். அதற்காக உடற்பயிற்சியை, அப்படி பெண்களுக்கு உடற்பயிற்சியை நாடகம், நடனத்திலையும், ஆண்களுக்கு உடல் பயிற்சி, மற்ற ஸ்போர்ட்ஸ் வகையிலையும் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில எல்லாரும் ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியாது. எல்லாருமே நடனமும் கற்றுக்கொள்ள முடியாது. இங்க அந்த இரண்டுக்கு ஏற்றவாறு உடல் நலத்தை சரிப்படுத்திக் கொள்ளணும். இன்னொரு உண்மையை நான் வெளியிட வேண்டியதா இருக்கு. மனிதன் நேரடியாக வரல, அணுவாகி இயற்கையிலிருந்து அதனுடைய ஒரு சிறு பகுதியாக நுண்ணியக்க மூலக்கூறான எனர்ஜி பார்ட்டிகள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது விண் என்ற அணுவாகி அணுக்கள் கூடி அந்த நெருக்கத்துக்கு தகுந்தவாறு 5 பிரிவுகளாக பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் கூட்டான அண்டங்கள் பலவாகி, அந்த அண்டங்கள்ல ஒன்றான உலகம்னா நாம் வாழ. இந்த உலகத்துல ஓரறிவு பொருளான தாவரத்துல இருந்து 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்று வந்து 5 அறிவுல இருந்துதான் 6வது அறிவு மனிதன் வந்திருக்கிறான். இத அந்தந்த சிவ இனமாக இருந்து அதுல இருந்து மற்றொன்று வந்து அப்படி தோன்றி அந்த பரிணாமத்துல கடைசியாக மனிதன் வந்திருக்கிறான்னு சொன்னா, மனிதனுக்குள்ளாக
எல்லா ஜீவராசிகளுடைய தன்மையும் இயக்க சிறப்புகளும் அடங்கி இருக்கிறது என்றுதான் பொருள். அப்போ அங்கங்கு ஏற்பட்ட குணாதிசயங்கள் இயக்க சிறப்புகள் எல்லாம் நம்மிடம் பதிவாருங்க. நான் இன்றைய நிலைக்கு இந்த காலத்துக்கு தக்கவாறு பார்த்தா அவைகள்ல உள்ள அணு அடுக்கும் அந்த இயக்கங்களும் ஒத்துக்கொள்ள முடியாதையும் இருக்கு. சில இடத்துல அந்த இடத்துல அதெல்லாம் நோயாக மாறும். எல்லா ஜீவன்களுடைய தன்மையும் ஒவ்வொரு மனிதனாண்டே அடங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த காலத்துல வளர்ந்துள்ள ஹோமியோபதி மருத்துவம் இருக்கிறத ரொம்ப சிறப்பா எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு மனிதனண்டையும் எத்தனை ரசாயங்களுடைய தன்மையோ அல்லது ஜீவன்களுடைய தன்மையோ எப்படி அடங்கி இருக்குதுன்றத அப்பப்ப ஏற்படக்கூடிய மன உடல் இயக்கங்கள் இவைகள்ல தெரிந்து கொள்ளலாம். உடல்ல நோயாகவும் மனதுல எண்ணங்கள் களங்கங்கள் இவைகளாகவும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்தந்த பரிணாமத்துல அதிகமான இயக்க சிறப்பு பெற்றது அந்த பதிவு அப்படியே இருந்துகிட்டு இன்னைக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு வேற ஒரு மூட்டுப்பூச்சியினுடைய குணம் இருக்கும். அப்போ அந்த மூட்டுப்பூச்சி எப்படி போகுது வருது, அதனுடைய உடல் நலம் எப்படி, அதே குணங்கள் எல்லாம் அங்க தெரியும். அதுக்கு தகுந்தவாறு அந்த மூட்டுப்பூச்சியில இருந்தே ஜீவகாந்த சக்தியை மருந்தாக்கி அதை கொடுத்து அந்த நோயை தீர்க்கிறாங்க. அதே போல பாம்பனுடைய தன்மை சிலருக்கு இருக்கும். அந்த தன்மைக்கு மனித உடலே பாம்பனுடைய தன்மை அடங்கி இருந்தது சந்தர்ப்பத்தினால எழுச்சி பெற்று போச்சு. அதுக்கு தகுந்தவாறு குணங்கள் எல்லாம் வந்துடும். பாம்பனுடைய குணமெல்லாம் மனிதனண்டு தெரியும். அப்போ அந்த பிணக்குகள் எல்லாம் ஈரணும்னு சொன்னா, இப்போ ஹோமியோபதியில என்ன பண்றாங்க, அதே பாம்பனுடைய கருமையத்துல இருந்து அந்த ஜீவகாந்த சக்தி எடுத்து அதை மருந்தாக்கி அதை கொடுத்து சரிப்படுத்துறாங்க. இதுவே ஒரு மனிதனிடத்துல எத்தனை ஆயிரம் உயிரினங்களுடைய தன்மைகள் அடங்கி இருக்கிறது என்பது விஞ்ஞான பூர்வமாக விளக்குகிறது அந்த ஹோமியோபதி தத்துவம். ஆகையினால அதையெல்லாம் சரிப்படுத்தணும்னு சொன்னா அந்த அணு அடுக்குகளை எல்லாம் இப்போ ஏதோ ஒண்ணு செய்யறோம்னா அதையே செய்யறதுக்கு சுலபமா இருக்கும், அதையே செய்யணும்ன்ற ஆசையாகவும் இருக்கும். அதை மாற்றி அமைச்சு எது நல்லதோ அதை உணர்ந்து செய்யவும், அதை பழகி கொண்ட பிறகு அதுவே சுலபமாக இருக்கவும் நமக்கு இப்பொழுது பழக்கம் வேண்டும். அதற்கு தக்கவாறு உடலை திருத்தி அமைக்கிறதா, உடல் இயக்கத்தை திருத்தி அமைக்கிறதா இந்த உடல் பயிற்சிகள். ஒவ்வொரு உறுப்பையும் எவ்வாறு இயக்கி எந்த செயல் செய்வதற்கும் தயாராக இருப்பது, அந்த செயல்னால துன்பம் இல்லாத டென்ஷன் இல்லாத இந்த உடல் நலம், உடல் எப்படி ஒத்துழைக்க வேணும் என்பதுக்கெல்லாம் ஒரு நல்ல பயிற்சி தான் இங்கே விஞ்ஞானபூர்வமாக தொகுத்து வகுத்து வச்ச பயிற்சி தான் உடல் பயிற்சி. அது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை இன்னும் 2 நாள் தான் இருந்து உங்களுக்கு அந்த உடற்பயிற்சியை தெரிந்து கொள்வதற்கு.